நாம் நின்ற வண்ணமாக கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாயின் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எல்லாம் புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கின்ற பாவத்திற்கு ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து அதை விட்டுவிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாம் பாவரிக்கை செபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கடி முறை எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திலாய் நடந்தவரை இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமீன். சர்வவல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்ச்சிதலும் தந்தருளராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பகுதி வாசி கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும்
அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கும் பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணினீர். மேகத்தின் நிலையினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தேவனுடைய மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 126. சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அருந்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 முடிய. லூக்கா 24 வசனங்கள் 13 முதல் 35. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கெலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகள் அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவரும் உட்கார்வோம். ஓய்வு நாள் பிள்ளைகள் சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
பாடின பாடில் நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்கள் வாழ்த்து என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதோடு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதையாக. இச்சேர்ப்பாரையாக. பத்து கட்டளைகள். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதோடு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாயாக. களவு செய்யாத இருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக. பொய் இச்சாத இருப்பாயாக. உன் தகப்பனையும் பிதாவையும் கனப்படுத்துவாயிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. கிச்சியாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கட்டளைகள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. The 10 Commandments. You shall have no other gods before me. You shall make no idols. You shall not take the name of the Lord your God in vain. Keep the Sabbath day holy. Honor your father and your mother. You shall not murder. You shall not commit adultery. You shall not steal. You shall not bear false witness against your neighbor. You shall not covet. The 10 Commandments. You shall have no other gods before me. You shall make no idols. You
Lord your God in vain. Keep the Sabbath day holy. Honor your father and mother. You shall not kill. You shall not murder. You shall not commit adultery. You shall not steal. You shall not bear false witness against your neighbor. You shall not covet. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:13-17 முடிய. கட்டளைகள் 1-3. என்னை அன்றி உனக்கு வேலை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3ஆம் கட்டளை, கர்த்தர் நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சையாயிருப்பாயாக. பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல மீண்டுமாக சவுண்டாக ஒரு கரங்களை தட்டுவோமா? மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடலின் 416வது பாடலை பாடுவோம். Amen.
ஹalleluya. Praise the Lord. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வாரதனை முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கடந்த நாட்கள் முழுவதுமாய் பாதுகாத்து வந்ததே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது அடியனை இங்கே வாய்ப்பு கொடுத்து நிறுத்தின கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வாய்ப்பு கொடுத்த ஆயர் மற்றும் செயலர், பொருளர், பொறுப்பாளர்கள், இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலம் சமூகத்தை கட்டமைத்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்ப்பு, அதன் வழியாக சமுதாயம் ஒரு கட்டமைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் உயிர்த்தெழுதலின் ஒரு அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனுபவத்தின், உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சமூகத்தை கட்டமைத்தல். சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய செயல்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அநேக முயற்சிகளை நாம் செய்கின்றோம். தேவையான பொருள் உதவிகள், பண வசதிகள் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணுறோம்? முன்னாடியே திட்டமிடுகிறோம். அதே போல முக்கியமாக ஃபவுண்டேஷன், அடித்தளத்தை முக்கியமாக நாம் முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு இடத்த வாங்குகின்ற பொழுதே கூட என்ன பண்ணுறோம்? அந்த இடம் சரியாக இருக்குதா, அந்த இடத்துல நல்ல ஒரு மண் வளம் இருக்குதா, தண்ணி நிறைந்த பகுதியா என்று அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்குகிறோம். ஏன்னா
அந்த ஃபவுண்டேஷன் அடித்தளமானது மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமுதாயத்தை கட்டமைப்பது ஒரு அடித்தளமாக இருக்கிறார். எல்லா விதமான காரியங்களிலும் நமக்கு என்ன பண்றது, அடித்தளம் என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. முன்பதாகவே திட்டமிடுகிற ஒரு சூழ்நிலை, அப்போதான் என்னாவது நல்ல ஒரு சக்சஸ் ஆகி மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலும் அப்படிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை அவருடைய ரெசரக்ஷன் வழியாக, உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை எப்படி கட்ட வேண்டும்? ஒரு தனி மனிதனாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து, வேதத்திலுடைய அனைத்து வசனங்களிலும் கீழ்ப்படிந்து, அருமையான சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நல்ல முறையில் சொன்னாங்க. சிறிய வயதிலிருந்தே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. பிற்காலத்தில் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணோம், நம்மோடு இருக்குன்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலம் சமுதாயத்தை கட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோமா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் பாவத்திலே இருந்திருப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை கிறிஸ்து எழுந்திராவிட்டால், ரிசரக்ஷன் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா, விசுவாசம் வீணாயிருக்கும். நாம் விசுவாசிக்க முடியாது. நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்ற ஒரு முக்கியமான காரணமே அவருடைய உயிர்த்தெழுதல். ஆனால் இங்கே வாசிக்கிட்ட திருமுறை பகுதிகளில் அவரோடு இருந்தவர்கள், அவரோடு இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் மேலே விசுவாசம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை பழைய காரியங்கள், நாம் செய்கின்ற அனைத்து தவறான காரியங்கள், பாவம் நிறைந்த காரியங்கள் எல்லாமே என்ன ஆகணும்? ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது எல்லாம் மன்னிக்கப்படுகிறதா இருக்கிறது. பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை கிறிஸ்துவுளாகிய நாமும் என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு, அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய பாவங்களிலிருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? மன்னித்து விடுகிறது. பழைய காரியங்கள் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கின்ற அனைத்து விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரிவினைகள், ஏற்ற தாழ்வுகள், குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான முறையில் அவருடைய போதனை வழியாக சமுதாயத்தை கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம்.
கலாத்தியர் 3:28 படிக்கின்ற போது அங்கே சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். ம் ம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாயிருக்கும். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்போது வீட்டில் கூட என்ன பண்ணோம், பேட்ராக்கின்ற ஒரு விஷயம், மேல் டாமினேஷன். நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் என்ன பண்ணோம், இப்படி தான் இருக்கணும். இல்லை ஒரு வேளை மனைவி வேலைக்கு போயிருப்பாங்க, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, ஒன்றாக இருக்கிறோம். மீண்டுமாக அந்த வசனத்தை படிப்போமா? ம் 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 எல்லாருமே என்ன பண்ணோம், ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் எப்படி இருக்கணுமா, ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு சமுதாயத்தை கட்ட முடியும். சரியான முறையிலே வாசிக்கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33:4 படிப்போம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தார்கள். அங்கே அப்போஸ்தலர்கள் ஒரே இருதயம் உள்ளவர்களாக ஒரே மனம் உடையவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்துமா? ம் 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 அப்போஸ்தலர்கள் மிகுந்த சாட்சி கொடுத்தார்கள், ஒரே இருதயம் உடையவர்களாக. அங்கே ஒரு ஒற்றுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த 3 வசனங்களிலும் அனைவரும் என்ன பண்றாங்க, ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆண்டவருடைய அந்த ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதலை அவர்கள் அறிவித்தார்கள். அதன் வழியாக அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். 33-34 வசனம் தொடர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்து பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்களுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததின் வழியாக அந்த ஒரு சமுதாயம், சீடர்கள், அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு பூரண கிருபையை கொடுத்தார். ஆண்டவர் நம்மகிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறார், ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம், திருச்சபை, சமுதாயம், எதற்கு எல்லாமே என்ன பண்ற ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சரியாக இருக்கின்ற பொழுது தான் ஒரு சரியான ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சரியாக இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஒரு திருச்சபை, கிறிஸ்துவாகிய நமக்கு ஒரு திருச்சபையாய் நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு புதிய சமுதாயம் கட்டமைக்க முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசி கேட்ட இந்த பகுதியில் ஒரு ஒற்றுமையை ஆண்டவர் கொடுக்கிறார். சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது. நாம் வாசிக்கிட்ட நற்செய்தி நூலில், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசி கேட்போம். 13ஆம் அதிகாரம். பாருங்க, இங்க 2 பேர் என்ன பண்றாங்க, எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தொலைவில் எம்மாவூர் அந்த ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. பெண்கள் என்ன பண்றாங்க, மரியாள் அவர்களோடு இருக்கிறவர்கள் போய் கல்லறையில் பார்க்கின்ற போது அங்கே காணப்படவில்லை. கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணப்படவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அதையும் என்ன பண்ணல, அவங்க நம்பவில்லை.
இதை குறித்து இவர்கள் என்ன பண்றாங்க? இருவருமாக எம்மாவூரு என்ற அந்த கிராமத்திற்கு அவர்கள் புலம்பிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன எப்படி இருக்குமோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தின் மத்தியிலே அவர்கள் அந்த எம்மாவூரு கிராமத்திற்கு போறாங்க. எம்மாவூரு சீஷரோடு நடந்து போனீங்க, நம்மோடு எப்பொழுதும் கூட வந்தீங்க. எம்மாவூரு சீஷனோடு நடந்து போனீங்க, எங்களோடு எப்போதும் கூட வந்தீங்க. லா 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 லா. கூடாதது ஒன்றுமில்ல, என்னாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. எம்மாவூரு அந்த கிராமத்திற்கு அவர்கள் நடந்து போகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு வருகிறார். ஆனால் ஆண்டவரை அவர்கள் பார்க்கவில்லை. தொடர்ந்து அந்த 15, 16வது வசனத்தை படிப்போம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு என்ன பண்றாரு? நடந்து போறாரு. அவர்களுக்கு தெரியல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய முடியாதவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுதல் மூலம் கடவுள் ஊனத்தை நீக்குகிறார். அந்த வசனத்தை மீண்டும் படிப்புமா? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் குருடராக மாறினது என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் கூடவே போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவர் கூட இருக்கிறார் என்றே தெரியல. நாமும் எப்பொழுதும் நம்ம இப்போ வீட்டில இருந்து வந்திருக்கிறோம், எங்கேயோ செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒன்றும் கூடாதையா. அங்க எம்மாவூரு சீடர்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தார்கள். அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து அவர்களோடு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்படும். முதலாவதாக உடலிலே ஊனத்தை நீக்குகின்ற உயிர்த்தெழுதல். அங்கே கண் பார்வை அறியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த சீடர்களுக்கு இருந்தது. தொடர்ந்து 17வது வசனம். பாருங்க, போதும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு சென்றுகின்ற சூழ்நிலை, கூடவே இருந்த சீடர்கள் அவரோடு இருந்தவர்களை என்ன பண்ணல? அவரை நம்பவில்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாமும் சில நேரங்களில் நமக்கும் என்ன பண்ணுறது? நம்முடைய கண்களும் ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இல்லை. சில கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் வருகின்ற பொழுது ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம்? அப்படி கேள்றோம். இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைதானத்திலே எகிப்திலே வாழ்ந்துகின்ற பொழுது அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு அவர்கள் கொண்டு செல்கின்ற வழியில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? வருகின்ற அந்த நேரங்களில் கடவுளை அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். எப்பொழுதுமே அவர் என்ன பண்ணுறாங்க? வருகின்ற அங்கேயே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? நிம்மதியாக இருந்திருப்போம். அங்கேயே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? நிம்மதியாக இருந்திருப்போம். அடிமைகளாக இருக்கின்ற பொழுதே நாங்கள் நல்லா இருந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, உணவு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவர்கள் கடவுளை அவர்கள் முறுமுறுத்தார்கள்.
மோசைக்கிட்ட அப்பப்போ போய் சொல்கிறாங்க, ஏன் இந்த சூழ்நிலை எங்களுக்கு, அங்கேயே இருந்திருப்போமா, அங்கேயே கூட இருந்திருப்போம், அங்கெங்கும் இது இல்லையா, சாகுவதற்கு அங்கே குழிகள் இல்லையா என்று அவர்கள் கேட்கின்ற அளவிற்கு ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கடவுள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லுகிறார். பிள்ளை கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலையை கொடுக்கிறார். திருச்சபை மக்களாகிய நமக்கும் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவர் ஒரு கட்டமைக்கக்கூடியவதாக இருக்கிறார். சிறப்பான ஒரு வாழ்வை அவர் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு கடவுள் கொடுக்கின்ற அந்த ஒரு பலன், அந்த ஒரு திடன். படிக்கலாமா? ஏசாயா 25ஆம் அதிகாரம். நான் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிறக்கு எளியவனுக்கு திடனும். பாருங்க, போதும். ஏழைக்கு பலன், பலத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அவர் நம்மை படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தேவையானவைகளை சந்தித்திருக்கிறார். அதுக்கு அவர்னா இல்லை, அவருக்கு ஒரு லேசான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே ஏழைகளுக்கு பலன், நெருக்கப்படுகிறவர்களுக்கு எளியவனுக்கு திடனமாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் சமுதாயத்தை கடவுள் கட்டப்படு. ஒவ்வொரு வசனங்களும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் திருச்சபை மற்றும் சமுதாயத்திற்கு ஏற்ற விதமான வசனங்களை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலனை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர் கடவுள். சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறதான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடவுள் மாற்றுகிறார். பார்வையற்றவர்களை, நடக்க முடியாதவர்களை, கஷ்டத்தோடு வியாதியோடும் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல அந்த எம்மாவூர் சீடர்கள் போகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வருகின்ற வேளையிலே அவர்களுக்கு அவர்களுடைய கண் அறிய முடியாத ஒரு சூழ்நிலை, கடவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். சீர் அழிக்கப்பட்ட சமுதாயம் மத்தியில், ஒடுக்கப்படுகின்ற ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை கட்டவிழ்கிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கின்ற போது அவர் சற்று தூரமாக அவர் எப்படி இருந்தாரா? அப்புறம் போறவர் போல இருந்தாராம். எங்கேயோ பக்கத்துல தூரமா இருக்கிறவர் போல இருந்தாராம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமந்திடுவார். அந்த ரெண்டு பேருமே எம்மாவூருக்கு போகின்ற வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரா? எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார். அவர் அப்புறம் போகிறவர் போல போய் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்களாம்? நினைச்சிட்டு இருக்கிறாங்களாம். இல்ல, அழகான ஒரு பாடல். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு 6:8. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார், உன்னெல்லாம் அவர் அறிவார், உன்மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமந்திடுவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமந்திடுவார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நோக்கமாயுள்ளார்,
உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமந்திடுவார். போதும். அவர் நம்மோடு என்ன பண்றாரு? எப்பொழுதுமே இருக்கிறார். அந்த இரண்டு பேரையும் அவர் என்ன பண்றாரு? அவரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. தொடர்ந்து 30-31 வசனம் படிப்போம். லூக்கா 24:30. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பாருங்க. போதுமா? எம்மாவூருக்கு போகின்ற வேளையிலே அவர்கள் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க நம்ப முடியாத இருந்த அவர்கள் என்ன பண்ணாங்க? அப்போதான் என்ன பண்றாங்க? நம்பினார்கள். அவர்களோடு வந்திருந்தார். வந்திருக்கின்ற பொழுது என்ன பண்றாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு அதை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அப்போதான் என்ன ஆகுது? அங்க அவர்களுக்கு இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நம்பாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்திற்கு போன பிற்பாடாக அவர்கள் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போதான் என்ன பண்றாங்க? அவர் அப்பத்தை எடுத்து பிற்கின்ற பொழுது அதை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அப்போ அவர்கள் என்ன ஆகுது? ஓ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். முதலாவது உடல் ஊனம் நீக்குதல். உயிர்த்தெழுதல், உடல் ஊனம் நீக்குதல். இங்கே கண் பார்வை அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில அந்த சீடர்களுக்கு இருந்தது. இரண்டாவது உயிர்த்தெழுதல் மூலம் உறவு ஊனம் நீக்குதல். உயிர்த்தெழுதல் வழியாக உறவு படிக்கலாம். 24:18 லூக்கா 24:18. பாருங்க. அப்போ அந்த பயணத்துல அவர்கள் போகின்ற போது அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, என்னப்பா எதை குறித்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க? குழப்பத்தின் மத்தியில நீங்க பேசிட்டு போறீங்க, எதை குறித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன வந்து தெரியலையா அப்படின்னு திருப்பியும் அவங்க கேட்குறாங்க. எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு அந்நியராய் இருக்கிறீரோ? எருசலேமில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ரெசரக்ஷனை குறித்து அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாகவே இருக்கிறோம். இந்த சூழ்நிலை பேசி கொண்டு இருக்கிறோம். இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கேட்குறாங்க. எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு அந்நியராய் இருக்கிறீரோ? ஒருவேளை சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். ஆண்டவர் நம்மோடு இல்லை. அவர் இருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்துவர்கள் அறியாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? நல்லா இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணாதவர்கள், வேதம் தெரியாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள்லாம் ஒருவேளை அவர்களுக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லைன்னு சில நேரங்களில் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே என்ன பண்ணுறாங்க? அங்கே கேள்வி கேட்குறாங்க. நீர் அந்நியரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நமக்கு மீண்டுமாக வசனம் தெளிவாக சொல்லப்படுவது 1 கொரிந்தியர் 10:17 பவுல் சொல்லுகிறார், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் ஆண் என்றும் பெண்ணில் என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய அப்பத்தில் அவருடைய அப்பம் நம்ம என்ன பண்ணுறது? ஒருமையை குறிக்கிறதாக இருக்கிறது, ஒரே சரீரமாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவருடைய உறவு, உயிர்த்தெழுதல், அவருடைய உறவு இங்கே சேர்க்கப்படுகிறது. முதல் என்ன ஊனம் பார்த்தோம்? அவர் உடலிலே ஊனம். அங்கே கண் பார்வையற்ற ஒரு சூழ்நிலை, இங்க உள்ளத்துல ஊனமாயிருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24:32 அடிக்கும். வேத வாக்கியங்களை நமக்கு பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே போதும். இங்கே உள்ளம் சார்ந்தது. முதலாவது பார்க்கின்ற போது உடல் சார்ந்தது. இரண்டாவது அங்கே உறவிலே ஒரு
ஊனம். மூன்றாவது, ஒரு உள்ளத்திலே அங்கே ஊனம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகின்ற அவர்கள் அந்த பயணத்தில் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் வேத வாக்கியங்களை அவர் சொல்லிக்கொண்டு போய்கொண்டு, அப்போ கூட என்ன பண்ணல, அவர்கள் நம்பவில்லை. முதலாவது, அவர்களுக்கு உடலிலே ஊனம், கண் பார்வையற்ற ஒரு சூழ்நிலை. இரண்டாவது, உடலில் உயிர்த்தெழுதல், உடலிலே உறவிலே ஒரு ஊனம். நீர் அந்நியரோ என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க. மூன்றாவது, உள்ளத்திலே ஊனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பயணத்திலே இறை வாக்கியங்களை அவர் சொல்லி கொண்டு போயிருந்தோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அறியாமல் இருந்தார்கள். ஆகவே இந்த குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்த போதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை கொடுக்கிறார். பிற்பாடாக வாசிக்கின்ற போது அந்த வசனங்களிலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில், நம்பிக்கையற்ற ஒரு சமுதாயத்தில் ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய அநேகர் இன்னும் என்ன கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கூட என்ன பண்ணுறதில்ல, சில நேரங்களில் தெரியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறது, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அப்படி கொடுக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கு அவர் ஒரு புதிய கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் செய்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் அநேக மக்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய சமூகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு புதிய கட்டமைப்புக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாக, அவருடைய பிரசன்னத்தின் வழியாக நம்மை கட்டமைக்கிறார். கர்த்தர் தாம் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பிருந்த கடவுளே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. நம்பிக்கையற்றவர்களாக இருந்த இந்த சீடர்களைப் போல இல்லாத நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்நாட்கள் முழுவதுமாய் நீர் ஜெபிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரத்தில் எழுந்தினார். பரமளத்துக்கு ஏறி சர்வநல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர ஊத்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் உட்காருவோம். திருச்சபைக்குரிய அறிவிப்பு வாசிக்கிறேன். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய ஆலயத்திற்கு புதுமண தம்பதியாக வருகை புரிந்துள்ள திரு ஜெபஸ்டின், திருமதி ஜெஃப்ரிலா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை நடத்தி தேவ செய்தி அளித்த நம்முடைய பயிற்சியாளர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை ஆராதனை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆராதனைக்கு பின் சபை மக்களுக்கு காஃபி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆராதனைக்கு பின் வாலிப ஐக்கிய சங்கத்தினர் ஜப கூடுகை நடைபெறும்.
வருகின்ற 24/4/2024 புதன்கிழமை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 26/4/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். 2024 VBSக்கான ஆசிரியராகவும் வாலண்டரியாகவும் சேர விருப்பம் உள்ளவர்கள் டைரக்டர் திருமதி ஜெயந்தி விஸ்வாசம் மற்றும் திருமதி விஜயராணி ஜவஹர்லாலிடம் தங்கள் பெயர்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் இவ்வாராதனைக்கு பின் விருப்பம் உள்ளவர்கள் தங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இக்கூடுகை செயலர் பொருளர் தலைமையில் நடைபெறும். கன்ஃபர்மேஷன் கிளாஸில் உள்ளவர்கள் தங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்தநாளை காண்பவர்கள் 21/4/2024 திருமதி அஜிதா எலிசபெத் ராபின்சன், திருமதி ரூபி ஜெனிஃபர் தாமஸ். 22/4/2024 திரு ஆண்டோ ஜோஃப்னா. 23/4/2024 திருமதி விக்டோரியா ராணி, திரு டேவிட் தீபன். 24/4/2024 திரு அகஸ்டின். 25/4/2024 திருமதி சுமோ ஜார்ஜ். 26/4/2024 திரு சாமுவேல் பிரபாகர். 27/4/2024 திருமதி பிரியங்கா தனசிங், திரு ராபர்ட் சுந்தரம், செல்வி பெனிட்டா ரேனியஸ். இவ்வாரத்தில் தங்கள் திருமண நாளை காண்பவர்கள் 21/4/2024 இன்று திரு ராபர்ட் நோபல்ராஜ், திருமதி பியூலா தம்பதியர், திரு சைமன், திருமதி ரீட்டா மேரி தம்பதியர் மற்றும் திரு குமரன், திருமதி கெசியா தம்பதியர். 23/4/2024 திரு விஜய் சாமியல், திருமதி புவன லோஷினி விஜய். 24/4/2024 திரு ஜோசப் ஞானவொளி, திருமதி வேலண்டினா ராஜகுமாரி, திரு ஜெயராஜ், திருமதி சாந்தி ஜெயராஜ் தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். கைகளின் பலனை சாப்பிடுவார், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பலனை சாப்பிடுவார், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவமர கன்றுகளை போலிரு
திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ் பொன்ராஜ் திருமதி எப்சி தம்பதியரின் மகன் செல்வன் பி ரிச்சர்ட் ஆபிரகாம் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் உறுப்பினர் திரு இ மணி திருமதி எம் புவனேஸ்வரி தம்பதியரின் மகள் செல்வி எம் பிரீத்தி என்பவருக்கும் திருமண ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கூடாதபடி நியாயம் காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக இந்த இருவருக்காக இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த இரு பிள்ளைகளையும் உம்முடைய தூய நியமத்தின்படி அவர்களை சேர்க்கும்படியாக, அதன்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் காண நீர் உதவி செய்யும். தேவையான அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக வேண்டல் செய்யும். இரு குடும்பத்தையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நிலையான அன்பு அவர்களிடத்திலே நிறைவாய் தங்கும்படியாய் வேண்டல் செய்கிறோம். இருவருக்கும் தேவையான அனைத்து ஞானத்தையும் அறிவையும் நீர் கொடுக்கும்படியாக வேண்டல் செய்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு வழியை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கை பாடலாக கீர்த்தனையின் 8வது கீர்த்தனை பாடும் தெய்வன்பின் வெள்ளமே என்ற பாடலை பாடுவோம். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் கடவுளுக்கென்று கொடுப்போம். செய்ய
செய்யரின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயாவின் அடிப்பாடுமே. செய்யரின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயாவின் அடிப்பாடுமே. தெய்வத்தின் வெள்ளாவே திருவாரூர் போற்றவே தெய்வானதானந்தமே. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை வணங்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை, கடந்த வருடங்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, கடந்த மாதம் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. எங்களை விசேஷித்தவர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பாதுகாப்பையும் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பெறைய ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்காக, அவருடைய துணைவியார்களுக்காக, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் தாமே கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையிலே காணப்படுகின்ற அனைத்து தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திருமணமாகாதவர்களுக்காக செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே திருமணம் நடைபெற நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, வியாதியாய் படுக்கையாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு ஒருவேளை இருந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். நீர் அவர்களுக்கு தினன் கொடுக்கிறவராயிருக்கிறீர். நீர் பலத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர் சுவாமி. நீரே ஆசீர்வதியும். குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் சந்திக்கும்படியாக வேண்டுதல் செய்யும். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்கள் தடை செய்தார்கள் சொன்னீரே. அப்படியாக உடைய வசனத்தை அவர்கள் கர்த்தாவே இந்த திருச்சபையிலே சொன்னார்கள். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் தாமே நல்ல ஒரு வாழ்க்கையாக மாற்றும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு, எந்த எண்ணத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது சுவாமி. நீர் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். எண்ணங்களை இயக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவன். நீர் அவர்களை ஆசீர்வதியும். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆயருக்காக, அவருடைய திருப்பணி, அவர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். திருப்பணியிலே ஏற்படுகிறதான பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும். கர்த்தாவே, செயலர், பொருளர், பொறுப்பாளர்கள், இறைமக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். உடைய திருப்பணியை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பணியை செய்கின்ற வேளையிலே நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்தும் வேண்டுமாக. கர்த்தாவே, இந்த நேரத்தில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த தம்பதியினருக்காக செபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை நீர் தாமே கட்டும்படியாக, அவருடைய திருமணத்திலே காணாத கல்யாணத்திலே நீர் இருந்தது போல அவருடைய திருமணத்திலே நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். திருமண நாட்களை
காண்கின்ற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். பிறந்த நாட்களை காணுகின்ற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். அநேக ஆண்டுகள் அவர்கள் கொண்டாட நீர் உதவி செய்யும். நீர் தாமே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். நீர் தாமே அவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் தாமே அனைத்து ஆசீர்வாதங்கள் கொடுத்து வழிநடத்தும் சுவாமி. இசை வாசித்த பிள்ளைகளுக்காக கொயருக்காக செபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்மை போற்றும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியே கொடுத்து தாழ்ந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, அவருடைய திருப்பணி, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். மீண்டுமாக ஒவ்வொரு திருப்பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதியும். தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்கப்பட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் கொடுத்தது உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். நீர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஒருவேளை பொருத்தனையோடு ஒருவேளை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குழந்தை பிறந்தவர்களுக்காக, குழந்தை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் நீர் தாமே கர்ப்பத்தின் கனி கர்த்தாவே நீர் கொடுக்கப்படுகின்ற ஒரு சுதந்திரம் சுவாமி. அது எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் கொடுக்க நீர் உதவி செய்ய. மீண்டுமாக எதற்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் நீர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வாதங்களை கொடுங்க. துதி கன மகிமையாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களும் மறவாதே, ஆமென். நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் செய்வது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமுன்னு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லம் மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். முடிவு பாடலாக பாமாலை 322வது பாடல் 1 மற்றும் 7வது சரணத்தை மட்டும் பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியா என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.